ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா கிச்சன். இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மித்ரா கிச்சன் சேனலில் நாம் ஒரு குழந்தைங்களுக்கு விருப்பமான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், எவ்வளோ ஒரு சாஃப்டான கேக்கு பாருங்கள். நம்ம குழந்தைங்க ஸ்வீட் கடைக்கு போனாலே ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கக்கூடிய ஒரு கேக்கு ரெசிபி தாங்க. இந்த கேக்கை நம்ம வீட்டிலையே அழகாக சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம குழந்தைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டாச்சு. நான் இந்த கேக்கு செய்கிறதுக்கு ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை இதோட உடச்சி ஊற்றிடலாம். பாருங்கள், 2 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. முட்டை கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஏன்னாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுருங்க. இப்போ நான் இந்த கப்பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். இதே கப்பால் தான் நான் மைதா எடுக்க போகிறேன். இப்போ இதில் நாம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த டம்ளரால் நான் 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். நான் கோல்டு வின்னர் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். கல்லெண்ணெயோ நல்லெண்ணெயோ இதெல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அது ஸ்மெல்லு வரும், அதனால் சேர்க்கக்கூடாது. நீங்கள் ரீஃபைண்ட் இதை நாம் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா க்ரீன் போல் வந்துருச்சு. நமக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நாம் அரைச்சி எடுத்துக்கணும். இதை இப்போ நாம் ஒரு பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நாம் இது மாதிரி ஒரு ஜல்லடை மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த மைதா எல்லாத்தையும் நாம் இதில் சலிச்சுக்கலாம். நான் சுகர் போட்டேன் இல்லையா, அதே கப்பால் தான் நான் 1 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம இதில் ஜலிச்சு போட்டுடலாம். பாருங்கள், இதை நம்ம இப்போ சலிச்சுக்கலாம். அது எதுக்காக நம்ம சலிக்கிறோம்னாக்க அது அப்போ தான் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போயிடும். நமக்கு சாஃப்டான ஒரு கேக் கிடைக்கும். இதோட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆப்ப பவுடருக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சோடா உப்புன்னு சொல்லுவாங்க, அதுதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இன்றைக்கி இந்த கேக்கு அவனில் தான் செய்ய போகிறேன். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாவு மிக்ஸி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். அவனை ஒரு 350 டிகிரி ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாம் பீட்டரில் நல்லா அடித்து விட்டுறலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம பீட்டரை வச்சு நல்லா அடிச்சுக்கணும். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் காய்ச்சி பால் ஒரு 3/4 டம்ளர் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் அப்படியே ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நாம் அந்த பதத்துக்கு நாம் அடித்து விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். காய்ச்சின பாலுங்க, காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால். இப்போ நாம் திரும்ப பீட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி திரும்பவும் ஒரு வாட்டி பீட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், நான் இன்றைக்கி ஆரஞ்சு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். அடியில் பட்டர் தடவி நான் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதோட இப்போ அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணிடலாம்.
பாருங்கள் இதோட சேர்த்தாச்சு. நாம் இப்படி ஒரு 2 தட்டு தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் உள்ள ஏரெல்லாம் வெளில போகும். இப்போ நம்ம அவனில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் அவனில் வச்சுட்டேன். நான் இதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் வந்து வச்சு எடுக்க போகிறேன். 30 மினிட்ஸ் போதும். ஓகே 30 மினிட்ஸ் ஓகே. நாம் இப்போ கேக்கை அவனில் வச்சாச்சு. அது ரெடியானது நம்ம எடுத்து பார்க்கலாம் 30 மினிட்ஸ் கழிச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 hour கழிச்சு நான் எடுத்தாச்சு. இப்படி ஒரு கத்தியோ இல்லை ஒரு குச்சியோ விட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும். பாருங்கள் ஒட்டவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கேக் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வெளியில் ஒரு பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங் டே எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வீட்டிலையே இதே ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பர், நல்ல சாஃப்ட்டுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மித்ரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.